OnePlus Bullets Z2 ஓட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த OnePlus Bullets பொறுத்த வரைக்கும் இதோட Z வந்து ஒரு சக்ஸஸர்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த Z2 லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா ரிவ்யூஸ்லுமே இந்த இயர்ஃபோனை பற்றி நல்லா இருக்குங்கிற வெறும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் இருந்தது. ஆனால் இந்த வீடியோவில் இது நல்லா இருக்கா, அப்படி எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த OnePlus Bullets வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது நானே ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்காகவாச்சும் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். முதல்ல இந்த பேக்கை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஏற்கனவே பிரிச்சாச்சு தான், இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் காட்டுறதுக்காக இதை இப்படி அன்பாக்ஸ் பண்ணி வச்சு காட்டுறேன். பேக்கேஜிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து உள்ளக்க ஸ்ட்ரெயிட்டாக நெக்பேண்ட் கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் பார்க்கலாம். அடுத்து உள்ளக்க வேறு எதுவும் கொடுக்கல, ஒரு சின்ன பாக்ஸில் புக்லெட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பேக்கேஜிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு ப்ரீமியம் ஹெட்ஃபோன் மாதிரியே ஃபீல் ஆனிச்சு. 10 minutes ஆச்சு, 24 hours ப்ளேபேக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நிஜமாகவே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். யூசர் கைடு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரெட் கேபிள் கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கேபிள் கிளப் கார்டு பற்றி ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி சொல்கிறேன். அடுத்ததாக இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப்-C கேபிள், வேறு அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பாக்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். இந்த OnePlus Bullets Z2 இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பில்ட் குவாலிட்டிலேருந்து பார்க்கலாம். இதோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக் தான். இவங்க இது வரைக்குமே Z2 பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருந்தாங்க, இதுவும் பிளாஸ்டிக் தான். ஆனால் ஒரு பக்காவான ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க ஒயர்ஸும் சரி, இதில் இருக்க இயர் டிப்ஸ்லேருந்து எல்லாமே நல்ல ஒரு பக்காவான ப்ரீமியம் குவாலிட்டின்னு தான் சொல்ல முடியும். பிளாஸ்டிக் நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க, அது பயங்கர ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வாட்டர் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் கொடுத்துருக்குது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப இம்ப்ரெசிங்காக தான் இருந்தது. அடுத்து இந்த நெக்பேண்டில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா ஹெட்செட்லையும் கொடுக்குற மாதிரி தான். அந்த மெயின் பட்டனை வச்சு பாஸ் ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாங்க்கு டபுள் ப்ரெஸ், ட்ரிபிள் ப்ரெஸ், இந்த மாதிரி தான் எல்லா நெக்பேண்ட்லையும் எப்படி யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி தான் இதுலையும் இருக்குது. ஆனால் இதில் ஒன்றே நோட் பண்ண என்னன்னா, இந்த ஹெட்ஃபோனை இப்படி ஜாயின் பண்ணால் மட்டும்தான் ஆஃப் ஆகுது. அதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கல அவங்க. நம்ம மேனுவலாக ஆஃப் பண்ணவே முடியாது. இதில் ஒன்லி இது 2 மேக்னெட்டும் கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் அந்த ப்ளூடூத் நெக்பேண்டு ஆஃப் ஆகிருக்கு. மற்றபடி இதை எப்படியுமே நீங்கள் ஆஃப் பண்ணவே முடியாது. ஜாயின் பண்ணால் மட்டும் தான் ஆஃப் பண்ண முடியும். அது எனக்கு ஒரு நெகட்டிவாக தான் பட்டது. ஏன்னா எனக்கு நான் இன்னொரு டைம் பாக்ஸில் எடுத்து வைக்கும் போது ஆன்லேயே இருந்தது ஹெட்செட், ரொம்ப நேரமாக ஆன்லேயே இருந்தது. ஒருவேளை எனக்கு தெரியலன்னு நினச்சிங்கன்னா யூசர் கைட்லேயும் பார்த்துட்டேன். இல்லை நீங்கள் யாராச்சும் இதை ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி ஆஃப் பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. அது எனக்கு ஒரு பெரிய மைனஸாகவே பட்டது. ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சு வேறு எங்கேயாச்சும் கொண்டு போகிறோம்னா ஃபுல் சார்ஜர் ரன் ஆகிற வரைக்கும் ஆன்லேயே இருக்குது, ஆஃப் ஆகவே இல்லை. அடுத்ததாக இந்த நெக்பேண்டோட ஃபிட்டிங் பற்றி பார்க்கலாம். ஏன்னா இந்த நெக்பேண்டு எல்லாருமே ரன்னிங் போகிறதுக்கு இதுக்காக தானே மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம். இதோட ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே பக்காவாக ஃபிட் ஆனிச்சு. இது இயர் டிப்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அதை மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா ஒரு பயங்கரமான ஃபிட்டிங்கு, ரொம்ப லூஸாக. இந்த நான் ரன்னிங் போய் கூட டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை கூட வீடியோ கூட இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த ரன்னிங் போகும்போது கூட இது ஒரு டைம் கூட ஸ்லிப் ஆகி விழுகலை, குதிக்கலை, அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ரொம்பவே இம்ப்ரெசிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. ரன்னிங் போகிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்ததாக இந்த நெக்பேண்டோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதில் ANC, ENC இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஒரு AI நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லாவே பர்ஃபெக்டாக பண்ணுது. அங்கேருந்து பேசுகிறவங்க வாய்ஸும் நல்லா கிளியராக கேட்குது. நம்ம பேசுறது அதோட இதில் மைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பேசுகிற வாய்ஸ்லாம் நல்லா கிறிஸ்டல் கிளியராக நல்லாவே கேட்குது. ரொம்ப டிராஃபிக்கில் கூட கொஞ்சம் விசிபிளாக தான் இருக்குது. ரொம்ப நான் ரன்னிங் ஓடிக்கிட்டேலாம் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஹலோ. OnePlus Bullets Z2 டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஓகே. என்னோட வாய்ஸ் நல்லா கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது. ஓகே. இப்ப ரன்னிங் போயிட்டு பேசினாலும் நல்லா கிளியரா விசிபிள் ஆகுதா? இல்ல, எனக்கு எந்த டிஸ்டர்பும் தெரியல, நல்லா கேக்குது. ஆனால் இது மேக்ஸிமம் நீங்கள் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக பைக்கில் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஹெட்செட் போட்டால் ரொம்ப காதை அடைச்ச மாதிரி தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வெளியிலேருந்து வர, ஏன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கனால வெளியில் இருக்கிற நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பைக் இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கிட்டே ட்ரை பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த நெக்பேண்டில் இதோட சவுண்ட் குவாலிட்டி, ஏன்னா சவுண்ட் குவாலிட்டி தானே ஹெட்செட்னாலே ரொம்ப முக்கியம். ஆனால் இது மேக்ஸிமம் கால் குவாலிட்டி நல்லா இருக்குது, பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு ப்ளஸ்
ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துருச்சு. என்ன அந்த ஆஃப் பண்ண முடியாது மட்டும்தான் எனக்கு ஒரு மைனஸாக பட்டது. இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி முன்னாடி இருந்த இஜெட்டோட ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க பேஸும் சரி, அதில் இஜெட்டில் வந்து ரொம்ப பேஸ் பூஸ்டராக இருந்தது. ஆனால் இதில் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப பேலன்சிங்காக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஓப்போ என்கோ M30 எந்த அளவுக்கு ஃபீல் ஆனிச்சோ அதில் எல்டாக் சப்போர்ட்லாம் இருந்தது. ஆனால் இருந்தாலும் இதில் இருக்க சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் எல்டாக் சப்போர்ட்லாம் கிடையாது, சாதாரண SPC AAC இந்த சப்போர்ட் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் வர்ற தனித்தனி வோக்கல்ஸ் எல்லாமே நல்லா பிரித்து சவுண்டை தனியாக பிரித்து இந்த மாதிரி கேட்கறதுக்கு நல்லா கிறிஸ்பாக ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு இயர்ஃபோன் தான் சொல்ல முடியும் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இதில் இருக்க சார்ஜிங்கை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து டைப் சி சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வரும்போது இது ஏற்கனவே ஏன்னா பேக்கேஜில் இருந்தால் அதுவே தானாக ட்ரை ஆகி அதுவே ஆஃப் ஆகி தான் இருந்தது என்கிட்ட வரும்போது. ஆனால் நான் டைப் சி சார்ஜர்லாம் போட்டிருந்தேன். இவங்க 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 20 ஹவர்ஸ் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்களோ, அஷ்யூர் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒர்க் ஆகுது. நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் சார்ஜ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த நாள் வரைக்குமே ரொம்ப பக்காவாகவே நின்றுது. சார்ஜ் ட்ரை ஆகவே இல்லை. அதுவும் யூஸ் பண்ணாமல் நான் அந்த பேக்கில் வச்சப்போ மட்டும்தான் ட்ரை ஆனிச்சு. மற்றபடி இந்த மாதிரி இன்னும் வச்சும் போது அது ஆஃப் ஆயிருச்சு. அதனால அதுக்கப்புறம் சார்ஜ் பக்காவாகவே நின்றுது. ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோத்துக்கு இவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகி இவ்வளோ சார்ஜ் நிற்கிறது கொஞ்சம் அதிசயமாக இருந்தது. சரி, ஓகே, இந்த ஹெட்செட்டில் இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மைனஸ் பாயிண்டே கிடையாதா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இது நிறைய பேர் எல்லா ரிவ்யூஸ்லையுமே சொல்ல கிடையாது. ஆனால் இது மேக்ஸிமம் அவங்க ப்ரொமோஷன் வீடியோனால சொல்லலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இதில் எப்பயுமே இந்த ஓப்பன் டைப்பில் இருக்குல்ல, இந்த USB-C சார்ஜர், இதில் வந்து அதிகமாக டெஸ்ட்டு போகுது. இது க்ளோஸ் பண்ணி கொடுத்துருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதில் அதிகமாக டெஸ்ட்டு போகுது. அதனாலவே இது மேக்ஸிமம் சார்ஜ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மைனஸ் பாயிண்டாக எனக்கு பட்டது. அப்புறம் அந்த பேக்கில் வைக்கும் போது இந்த ஹெட்செட் ஆஃப் ஆகாமலே இருந்தது. அதுலேயே தானாக சார்ஜ் ட்ரை ஆகி அதுவே ஆஃப் ஆனது. அது ஒரு மைனஸ் பாயிண்டாக பட்டது. இதில் இருக்க இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் லீக் ஆகுது. இந்த சவுண்ட் லீக் ஆகுறது தான் எனக்கு ரொம்ப பெரிய மைனஸ் பாயிண்டாக பட்டது. OnePlus இந்த அளவுக்கு கவனிக்காமல் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த OnePlus இஜெட்டில் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு ஃபுல் வால்யூம் வச்சோம்னா கூட அதில் சவுண்ட் லீக்கேஜ் அந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. ஆனால் இதில் சவுண்ட் லீக்கேஜ் இருக்குது. நீங்கள் ஒருவேளை இந்த இயர் டிப்ஸ்னாலையா அப்படிங்கிறதுக்காக நான் இயர் டிப்ஸ்லாம் மாற்றி கூட பார்த்துட்டேன். எனக்கு ஃபிட்டிங்காகவே இருந்த இந்த இயர் டிப்ஸ் இருந்தாலும் நான் மாற்றி போட்டெல்லாம் பார்த்துட்டேன். இருந்தாலும் இதில் சவுண்ட் லீக்கேஜ் இருக்குது. ஒரு 90% மேலே வச்சு நீங்கள் சாங்கோ இல்லை ஏதோ மூவிஸோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக அது கேட்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வெளியில் கேட்காமலாம் இல்லை, ரொம்பவே நல்லாவே கேட்குது. சாதாரண ஒரு ஒயர்டு ஹெட்செட்டில் கூட இந்த மாதிரி லீக்கேஜ்லாம் நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இதில் ஃபேஸ் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அது எந்த ரிவ்யூஸுமே சொல்லவும் கிடையாது. அது ஏன்னு தான் தெரியல. அது மட்டும்தான் இது எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக பட்டது. ஆனால் நீங்கள் ஒரு 80% வால்யூம்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் 100% போனாலும் இந்த சவுண்டு உடையிறது அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீல் பண்ணது கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்குது, கிறிஸ்பாக கிளியராக இருக்குது. ஆனால் என்ன வெளியில் கேட்குது, இது மட்டும்தான் இதில் உள்ள ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். 2000க்குள்ளே இந்த நெக்பேண்ட் வாங்கலாமான்னு கேட்டால் நீங்கள் நிச்சயமாக வாங்கலாம். இதுக்கான சார்ஜிங்கு, சவுண்ட் குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி, இதுக்காகவே இந்த OnePlus Bullets Z2 நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 2000க்குள்ளே வாங்குறா இருந்தால் இதுதான் பெஸ்ட் பர்ச்சேஸ், வேல்யூ ஃபார் மணி. சரி, ஓகே, இந்த வீடியோ என்னோட மணியை வச்சு தான் அந்த நெக்பேண்ட் வாங்கி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைபருக்காக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். ஃபைடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு ஃபைடாக், நான் கவி.